தமிழகத்தின் அரசியல் களம் இப்போது அனல் பறக்கத் தொடங்கியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் தமிழகத்தை ஆளப்போவது யார்? திராவிட கோட்டையை திமுக தக்கவைக்குமா அல்லது அதிமுக மீண்டும் அரியணை ஏறுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது? வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் 2026 தேர்தல் குறித்த தற்போதைய கருத்து கணிப்புகள் மற்றும் உத்தேச வாக்கு சதவிகிதங்களை விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலில் தற்போதைய நிலவரப்படி முக்கிய கட்சிகளின் பலத்தை பார்ப்போம். பல்வேறு ஆய்வு நிறுவனங்களின் தரவுகளை தொகுத்து பார்த்தால் ஒரு மும்முனை போட்டி நிலவுவது தெளிவாக தெரிகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய இந்த கூட்டணி சுமார் 38% முதல் 42% வாக்குகளை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 130 முதல் 150 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடிக்க இவர்களுக்கே அதிக வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் கூறுகின்றன. அதிமுக கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜக, பாமக ஆகிய கட்சிகளுடன் களம் காணும் இந்த அணி 28% முதல் 32% வாக்குகளை பெறக்கூடும். குறிப்பாக மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் இவர்கள் பலமான போட்டியை தருகிறார்கள். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் DVK இந்த தேர்தலின் மிகப்பெரிய எக்ஸ் ஃபேக்டர் விஜய்தான். முதன்முறையாக களம் காணும் இவரது கட்சி சுமார் 15% முதல் 20% வாக்குகளை பிரிக்கும் என தெரிகிறது. இது சுமார் 10 முதல் 25 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும். மண்டல வாரியாக பார்த்தால் சென்னை மற்றும் வட மாவட்டங்களில் திமுக கூட்டணி இப்போதும் வலுவாகவே உள்ளது. ஆனால் கொங்கு மண்டலம் எனப்படும் மேற்கு மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி கடுமையான சவாலை தருகிறது. விஜயின் வருகை குறிப்பாக நகர்ப்புற இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது திராவிட கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கியில் ஒரு சிறிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளது உண்மைதான். அதேபோல் சீமானின் நாம் தமிழர் கட்சி தனது 7% முதல் 9% வாக்கு வங்கியை தக்கவைத்துக் கொண்டு பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சைலண்ட் சக்தியாக உருவெடுத்துள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணி முன்னிலையில் இருந்தாலும் 2021 இருந்த அதே மெஜாரிட்டி கிடைக்குமா என்பது சந்தேகமே. விஜயின் வாக்கு வங்கி யாருடைய வெற்றியை பறிக்கப் போகிறது என்பதும் கடைசி நேர தேர்தல் அறிக்கைகள் மக்களின் மனதை எப்படி மாற்றப் போகிறது என்பதும் தான் தற்போதைய எதிர்பார்ப்பு. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு, மே 4 முடிவுகள். தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை அன்றைய தினம் மக்கள் தீர்மானிப்பார்கள். இதுபோன்ற உடனுக்குடன் தேர்தல் செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி.